பிராண்டி நியூஸ் த ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டார். சிவகாசியின் முதல் பெண் எம்எல்ஏ, தவவேகாவின் முதல் பெண் அமைச்சர், உதயநிதி ஸ்டைலில் செங்கலை தூக்கிய கீர்த்தனா. குட் மார்னிங் தமிழ்நாடு, இது உங்க மேக்சிமஸ். பிராண்டி நியூஸ். தமிழக அமைச்சரவையில இப்போ ஒரு ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு ஒரு மூளைக்கார மினிஸ்டர் வந்திருக்காங்க பாஸ். 29 வயசையான கீர்த்தனா சிவகாசி தொகுதியோட 70 வருஷ வரலாற்றையே மாத்தி எழுதி அந்த தொகுதியோட முதல் பெண் எம்எல்ஏவா மகுடம் சூடியிருக்காங்க. சாதாரணமா இல்ல பாஸ். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியையே 3ஆம் இடத்துக்கு தள்ளி காங்கிரஸ் அசோகனை தோற்கடிச்சு மாஸ் காட்டியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவுக்கே அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட் இவங்க. பிரச்சாரத்துல விருதுநகர் பல் மருத்துவ கல்லூரி எங்கே என கேட்டு செங்கலை காட்டி செய்த பிரச்சாரத்தை முதல்வர் விஜயே பாராட்டியுள்ளார். அப்போ சிவகாசிக்கு இனி ஜாக்பாட் தானா பாஸ்? ஒரு விசில போட்டு இந்த புள்ளி விவர புயல் அப்டேட்ட தட்டி தூக்கலாம். 1. வரலாற்று வெற்றி. 1957இல் உருவாக்கப்பட்ட சிவகாசி தொகுதியின் முதல் பெண் எம்எல்ஏ மற்றும் தவவேகா அமைச்சரவையின் முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமையை கீர்த்தனா பெற்றுள்ளார். 2. திமுக ஃபார்முலா. தேர்தல் பிரச்சாரத்தின் போது விருதுநகர் பல் மருத்துவ கல்லூரி எங்கே என கேட்டு செங்கலை காட்டி செய்த பிரச்சாரத்தை முதல்வர் விஜயே பாராட்டியுள்ளார். 3. புள்ளி விவர புலி. 29 வயதான இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கணிதமும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புள்ளியியலும் முடித்தவர். 4. வியூகவாதி. பிரசாந்த் கிஷோரின் நிறுவனத்தில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் ஆலோசனை குழுவிலும் முக்கிய பங்காற்றியவர். 5. பன்மொழி புலமை. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் என 4 மொழிகளிலும் சரளமாக பேசும் திறன் கொண்டவர். இது இவருக்கு தேசிய அளவிலான தொடர்புகளுக்கு உதவும். 6. ராஜேந்திர பாலாஜிக்கு செக். சிவகாசி தொகுதியில் கோலோச்சிய அதிமுகவின் ராஜேந்திர பாலாஜியை 11,670 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அவரை 3ஆம் இடத்திற்கு தள்ளினார். 7. எதிர்பார்ப்பு. தான் கையில் தூக்கி காட்டிய அந்த செங்கலுக்கு பதிலாக விருதுநகருக்கு புதிய பல் மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவாரா என்பதே சிவகாசி மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு. கீர்த்தனா அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த யங் எனர்ஜியை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. படிப்புங்கிறது வெறும் வேலைக்காக மட்டுமில்ல பாஸ், அது நம்மளோட ஆளுமையை வளர்த்துக்கத்தான். புள்ளி விவரத்தோட அரசியல்ல குதிச்சிருக்கிற இந்த சிங்கப்பெண் கீர்த்தனா தவவேகாவோட ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். சிவகாசியின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனாவிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் முதல் திட்டம் எது? உங்க போல்டு கமெண்ட சொல்லுங்க. 2026இன் புதிய தமிழக அரசு மற்றும் அமைச்சர் கீர்த்தனாவின் அதிரடி அப்டேட்டுகளுக்கு பிராண்டி நியூஸ். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த வியூக தலைவி அப்டேட்டுக்கு ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பை.